The presence of God. தேவனுடைய பிரசன்னம். The presence of God. தேவனுடைய பிரசன்னம். Listen to me. நல்லா கவனிங்க. The presence பிரசன்னம் has power. பிரசன்னத்திலே வல்லமை இருக்கிறது. We are crying for power. நம்ம வல்லமைக்காக கதறுகிறோம். Some people get the power. சிலர் வல்லமையை பெற்றுக்கொள்கிறார்கள். Some people use the power. சிலர் பெற்ற வல்லமையை பயன்படுத்துகிறார்கள். Then they lose the power. பிறகு பயன்படுத்தினதை இழந்து விடுகிறார்கள். Then they misuse the power. பிறகு வல்லமை பெற்று தவறாக அதை பயன்படுத்துகிறார்கள். Then they go and get an accident, finished. பிறகு ஏதாவது ஒரு விபத்திலே மாட்டி முடிந்து விடுகிறார்கள். We have seen the most powerful people. நாங்கள் ரொம்ப வல்லமையான மக்களையும் பார்த்திருக்கிறோம். Most powerfully falling. வல்லமையாக விழுந்தவர்களையும் பார்த்திருக்கிறோம். So what's the reason? அதனுடைய காரணம் என்ன? It has nothing to do with the power. வல்லமைக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. Power they receive it. அவர்கள் வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். Some people. ஆனால் சிலரோ, I have seen many people. அநேக மக்களை பார்த்திருக்கிறேன். Some people have wonderful Bible knowledge. அருமையான வேத அறிவு சிலருக்கு இருக்கிறது. But that Bible knowledge doesn't help them. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற வேத அறிவு அவர்களுக்கு ஒரு பயனும் கொடுக்கவில்லை. Some people they do more they read the Bible. சிலர் அதிகமாக வேதத்தை வாசிக்கிறார்கள். The more they become rigid like Pharisee. ஆனால் எவ்வளவு அதிகம் வேதத்தை வாசிக்கிறார்களோ அவ்வளவு பரிசேயர்களை போல கடுமையாய் மாறி விடுகிறார்கள். And they criticize everybody. எல்லோரையும் குறை சொல்லுகிறார்கள். The Bible has no wrong. ஆனால் வேதத்திலே அதுக்கு இடமில்லை. Bible has power. வேதத்திலே வல்லமை இருக்கிறது. Bible has God's presence. வேதத்திலே தேவ பிரசன்னம் இருக்கிறது. But sometimes it doesn't help. ஆனால் தேவ பிரசன்னம் வேதத்தில் இருக்கிற பிரசன்னம் உங்களுக்கு பயன்படுவதில்லை. So even some calling, சில அழைப்புகளிலே கூட people don't use it. அதை அவர்கள் பயன்படுத்துவதில்லை. Now I understand. நான் ஒன்றை புரிந்து கொண்டேன். The most important thing. ரொம்ப முக்கியம். We all know it. நமக்கு எல்லாம் தெரியும். We all know it. நமக்கு எல்லாம் தெரியும். But we need to refresh our mind. ஆனால் நம்முடைய மனதை அதற்கு refresh பண்ண வேண்டும், புதுப்பிக்க வேண்டும். We need to renew our mind. நம்முடைய மனதை நாம் புதுப்பிக்க வேண்டும். We have to see in a new light. நம்முடைய புது ஜீவனை பார்க்க வேண்டும். That's the presence of God. அதுதான் தேவ பிரசன்னம். Everybody say it. The presence of God. எல்லாரும் சொல்லுங்க, தேவ பிரசன்னம் is all inclusive. அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியது. The presence of God தேவனுடைய பிரசன்னம் is the source of every blessing. எல்லா ஆசீர்வாதத்தின் ஊற்று. Hallelujah. 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 It's one thing to have Ezekiel Francis CD. எசேக்கியா பிரான்சிஸுடைய சிடியை நீங்க வாங்கி கேட்பதும் பார்ப்பதும் ஒன்று. It's another thing to receive Ezekiel Francis letter. எசேக்கியா பிரான்சிஸுடைய லெட்டரை வாங்கி படிப்பது ஒரு அனுபவம். It's another thing to hear Ezekiel Francis phone call. எசேக்கியா பிரான்சிஸுடைய போன் காலை கேட்பது ஒரு அனுபவம். It's another thing to see Ezekiel Francis VCD. எசேக்கியா பிரான்சிஸின் VCD-யை பார்ப்பது ஒரு அனுபவம். But it's totally another thing to have Ezekiel Francis presence right by your side in front of you. எசேக்கியா பிரான்சிஸ் நேரடியாக உங்களுக்கு முன்பாக வந்து இருக்கிறதே அது வித்தியாசமான அனுபவம். Some people are satisfied with the ministry. சிலர் ஊழியத்திலேயே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Some people are satisfied with the gifts. சிலர் வரங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். Some people are satisfied with their calling. சிலர் அவர்களுடைய அழைப்பிலே திருப்தி அடைந்து விடுகிறார்கள். But they don't look for the presence all the time. ஆனால் எல்லா நேரமும் தேவ பிரசன்னம் அவர்களை மூடி இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருப்பதில்லை. They don't love his presence. அவருடைய பிரசன்னத்தை நேசிப்பதில்லை. They don't enjoy his presence. அவருடைய பிரசன்னத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுவதில்லை. They don't take time just to enjoy. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு மணிக்கணக்காக நேரம் எடுத்து கர்த்தாவே உம்மை நேசிக்கிறேன் சொல்றதுக்கு நேரம் எடுப்பதில்லை. No, that's the problem. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. When a little child is born, பாருங்க, ஒரு சிறு குழந்தை பிறந்து விட்டால் the child doesn't need anything. குழந்தைக்கு ஒண்ணுமே தேவையில்லை. அப்பா daddy's shoulder, அப்பாவுடைய தோள், mommy's lap, அம்மாவுடைய மடி. just put the baby on the lap. உங்களுடைய மடியிலே குழந்தை வச்சுக்கொள்ளுங்க. The child will enjoy. பாருங்க, குழந்தை அனுபவிக்கும். When you are a child, நீங்க ஒரு குழந்தையா இருக்கும்போது nothing excites you like a father's presence. அப்பாவுடைய பிரசன்னத்தை போல ஒரு பரவசப்படுத்துற காரியம் ஒன்றும் இருக்க முடியாது. Like a mommy's presence. அம்மாவுடைய பிரசன்னம். In the early days of your Christian life, உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய துவக்க நாட்களிலே just think about it. அதை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. No church, சபை இல்ல. no ministry in those days, அந்த நாட்கள்ல ஊழியம் இல்லை. no invitation,
invitation. எந்த அழைப்பும் இருந்ததில்லை. No family problem. அப்ப குடும்ப பிரச்சனை இல்ல. No marriage problem. அங்கே திருமண பிரச்சனை இல்ல. You fell in love with Jesus. இயேசுவோடு ஒரு காதல். Only excitement for you உங்களுக்கு இருக்கிற ஒரே பரவசம் was Jesus. இயேசுன்னு சொன்னா போதும். Jesus, Jesus, Jesus. I have God in my mind. That was the excitement. இயேசு 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 என் சிந்தை நிறைந்தார். அந்த பரவசம் இருந்தது. That's the presence, love for presence. அப்படிப்பட்ட அந்த பிரசன்னத்தை நேசியுங்கள், As you வாஞ்சியுங்கள். Because of the presence, அந்த பிரசன்னத்தினாலே you have invitation இப்போ அழைப்பு அப்பொழுது வந்தது. from Africa, ஆப்பிரிக்காவில் இருந்து, from Germany, ஜெர்மனியில் இருந்து, from Dubai. துபாயில் இருந்து. Because you were enjoying the presence, அந்த பிரசன்னத்தை நீங்க அனுபவித்தபடியால் that presence opened the door for you. அந்த பிரசன்னம் உங்களுக்கு வாசலை திறந்தது. எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, the presence of God தேவனுடைய பிரசன்னம் opens the door for you. உங்களுக்காக வாசல்களை திறக்கிறது. சொல்லுங்க, the presence of God தேவனுடைய பிரசன்னம் opens the door for you. உங்களுக்காக வாசலை திறக்கிறது. So immediately they invite you. உடனே அவர்கள் உங்களை அழைக்கிறார்கள். You go to Dubai. துபாய் போகிறீர்கள். And the presence blesses people. பாருங்க, பிரசன்னம் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறது. People run to you. உங்களிடத்திலே ஜனங்கள் ஓடி And வருகிறார்கள். everybody give you 100 dirham. அவங்க ஒவ்வொருவரும் 100 திராம் கொடுக்கிறார்கள். Wow. வாவ். Now the dirham. இப்பொழுது திராம். The presence gave you dirham. பாருங்க, அந்த திராம் பணத்தை கொடுத்தது எது? தேவ பிரசன்னம். The presence gave you money. உங்களுக்கு பணத்தை கொடுத்தது, கொண்டு வந்தது தேவ பிரசன்னம். First the presence gave you open door. முதல்ல பிரசன்னம் உங்களுக்கு திறந்த வாசலை Then கொடுத்ததா? the presence gave you money. பிறகு பிரசன்னம் பணத்தை கொடுத்ததா? Then what happened slowly? பிறகு மெல்ல மெல்ல என்ன நடந்தது? The enjoyment of the presence, அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிறது, the excitement of the அந்த presence பிரசன்னத்தை குறித்த அந்த பரவசம் is going down, down, down. கீழே 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 போயிருச்சு. Dubai. துபாய், Dubai. துபாய், Dubai. துபாய். That excitement increases. இப்ப துபாயினுடைய பிரசன்னம் அதிகமாயிருச்சு, கர்த்தருடைய பிரசன்னம் கரைஞ்சிருச்சு. அந்த துபாய் போய் அப்புறம் ரூபாய் வந்துடுது. இப்பொழுது துபாய் போய் இப்பொழுது ரூபாயில நிக்குது. Wow. Wow. 2 lakhs. 2 லட்சம். 2 lakhs. 2 லட்சம். Then you come and buy a nice car. பிறகு ஒரு நல்ல கார் வாங்குறீங்க. With a loan and all. அது லோனு இல்ல. BMW வா? தெரியல. BMW. Now ரோல்ஸ் the excitement become BMW. இப்பொழுது BMW வாங்கினா ஒரு பரவசம் வருது. Slowly மெல்ல மெல்ல Bahrain people will call me. பஹ்ரைன்ல இருந்து மக்கள் என்னை அழைச்சிட்டாங்களா? கர்த்தாவே Bahrain டோரை ஓபன் செய்யணுமே. Oh Lord, open the Bahrain door right now. Open the door of Bahrain, Lord. பஹ்ரைனுடைய டோரை திறங்க ஆண்டவரே. Then you go. பிறகு போய்க்கிட்டே இருப்பீங்க. Because of the presence, அந்த பிரசன்னத்தினாலே all the ladies look at you with a smile. எல்லா ஸ்திரீகளும் உங்களை சிரிப்போடு அழைக்கிறார்கள். When there is no presence, பிரசன்னம் அங்க இல்லையா, even the dog will not look at you. ஒரு நாய் கூட திரும்பி பார்க்காது. Now you carry the இப்ப presence தேவ பிரசன்னத்தை சுமந்து போறீங்க. and they look at you. அவங்க வருவாங்க. Then another excitement. இன்னொரு பரவசம் உங்களுக்கு. Slowly மெல்ல you seek the gift. நீங்க வரங்களை தேடுவீர்கள். You lose the giver. வரங்கள் கொடுத்தவரை கரங்களை விட்டு விடுவீர்கள். Then you fast 40 days பிறகு 40 நாள் உபவாசிப்பீர்கள். for more power. ரொம்ப வல்லமை வேணுங்கிறதுக்காக. When you have more power, உங்களுக்கு ரொம்ப வல்லமை இருந்தா you will be invited from New York. நியூயார்க்ல இருந்து உங்களை அழைப்பார்கள். Listen to me. சொல்றத கவனிங்க. Everything you have, உங்களுக்கு இருக்கிற எல்லாமே, everything you are, நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதெல்லாம், where you are, எங்கே நீங்க இருந்தீங்களோ, the position you have now, நீங்கள் இப்பொழுது இருக்கிற எங்க இருந்து எந்த அளவுக்கு வந்திருக்கிறீர்களோ, the presence, அது பிரசன்னத்தினால். எல்லாரும் சொல்லுங்க, the presence, பிரசன்னத்தினால், the presence, பிரசன்னத்தினால். But what happened? நல்ல நடந்தது. David was enjoying the presence while he was behind the sheep. அவன் ஆடுகளுக்கு பின்னாக தெரிந்த போது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தான். हमें किसी की डर तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है. हमें किसी की डर तो नहीं है, क्योंकि यीशु हमारे जो साथ है. यीशु है सच गडरिया,
यीशु है सच्चे गडरिया, यीशु है सच्चे गडरिया, उसकी हम बेड़े हैं हरी चराइयों में हमें चलाता है। You know what happens? என்ன நடக்கிறது? The greatest blessing, the blessing that comes, everything comes from the presence. எந்த blessing-ஆ இருந்தாலும் பெரிய blessing-ஓ சின்ன blessing-ஓ தேவ பிரசன்னத்திலிருந்து வருது பாருங்க. Now all of us must ask God, நாம் எல்லாரும் ஆண்டவர்ட்ட கேட்கணும், till I die, நான் மரிக்கும் வரையில let me be excited in your presence more than my husband, more than my wife, more than my children, more than my open door, more than my ministry, more than my anointing, more than my popularity, more than my health, your presence, Lord. ஆண்டவரே, நான் மரிக்கும் வரையிலே நான் என் மனைவியை விட, கணவனை விட, அண்ணனை விட, தம்பியை விட, அம்மாவை விட, அப்பாவை விட, என் பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்தை விட, புகழை விட, எல்லாத்தையும் விட உம்முடைய பிரசன்னத்தை நேசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். எல்லாரும் கையை சொல்லுங்க. I love your presence. நான் உம் பிரசன்னத்தை நேசிக்கிறேன். Your presence. உம்முடைய பிரசன்னம் gave me this position. இதுதான் எனக்கு இந்த தகுதியை கொடுத்தது. சொல்லுங்க. Your presence. உம்முடைய பிரசன்னம் open the doors for me. எனக்கென்று வாசல்களை திறந்தது. Your presence. உம்முடைய பிரசன்னம் make me a big man. என்னை பெரியவனாய் ஆக்கிற்று. Your presence. உம்முடைய பிரசன்னம் gave me a family. எனக்கு குடும்பம் தந்தது. Your presence. உம்முடைய பிரசன்னம் is the secret of my ministry. என்னுடைய ஊழியத்தின் ரகசியம். So when we settle this issue, இந்த காரியங்களை சரிப்படுத்தி விட்டால் all the other gifts will automatically flow. மற்ற எல்லா வரங்களும் அதுவாக வேலை செய்யும். ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு ஹalleluya சொல்லுங்களேன். Jesus, இயேசு, I don't know what is his gift. அவருடைய வரம் என்னவென்று எனக்கு தெரியவில்லை. Paul's gift I don't know. பவுலினுடைய வரம் எனக்கு தெரியவில்லை. All the gifts were flowing. எல்லா வரங்களும் அவர்களுக்குள்ளே செய்தது. When Jesus casted out devils, இயேசு பிசாசுகளை துரத்தின போது I don't know how he casted out. எப்படி அவர் துரத்தினார் என்று எனக்கு தெரியவில்லை. But one thing I know. ஆனா ஒன்று எனக்கு The தெரியும். Bible says, வேதம் சொல்லுகிறது, in Mark 3:11, மார்க் 3:11, listen to me very carefully. நான் சொல்லுவதை கவனமாய் கேளுங்க. Wherever Jesus went, இயேசு எங்கெல்லாம் சென்றாரோ, everywhere he went, எங்கெல்லாம் அவர் சென்றாரோ, the Bible says, வேதம் சொல்லுகிறது, demons பிசாசுகள் looked at him. அவரை பார்த்த உடனே, எல்லாரும் சொல்லுங்க, looked at him. அவரை பார்த்து, சொல்லுங்க, looked at him. அவரை பார்த்து, whenever they looked at him, எப்பொழுதெல்லாம் அவைகள் அவரை பார்த்ததோ, they screamed. அவைகள் கத்தியது, அவைகள் கூக்குரலிட்டது. No technique, எந்த ஒரு டெக்னிக்கும் கிடையாது. no special gift of devil casting. பிசாசுகளை துரத்துகிற பெரிய வரம்லாம் இல்ல. யாருக்கெல்லாம் விளங்குது கையை வைத்து காட்டுங்க. Who have understood, please? When Jesus stepped out of the boat, இயேசு போட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வச்ச உடனே, just he comes out of the boat, அந்த போட்டை விட்டு அவர் வெளியே வந்த உடனே, a person ஒரு ஆளு from a long distance, ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்து, legion, அந்த லேகியோன் பிசாசு he பிடிச்சவன், came அவன் வந்தான் running to Jesus. இயேசுவிடத்துல ஓடி வந்தான். Why? ஏன்? I like it. அது எனக்கு பிடிக்குது. All the 12 disciples came out of the boat. அந்த போட்டை விட்டு 12 சீடர்களும் வெளியே வந்தாங்க. Chapter 5 Mark you can see. மார்க் 5ஆம் அதிகாரத்துல பார்க்கலாம். எல்லாரும் பாத்துக்கிறீங்களா நீங்க? சரி, listen. கவனிங்க. When he stepped out, இயேசு வெளியே கால் எடுத்து வச்ச உடனே, the demon started screaming. அங்க பிசாசு கூக்குரலிட ஆரம்பித்தது. Now you tell me, இப்பொழுது எனக்கு சொல்லுங்க, is it his gift or is it his presence that makes the devil to tremble? அந்த பிசாசை நடுங்க வைத்தது இயேசுவின் வரமா, அவர் பிரசன்னமா? He didn't even open his mouth. அவர் வாயை கூட திறக்கல. He didn't say in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே கத்தல. He didn't do anything. எதுவுமே சொல்லல. He didn't say blood of Jesus, blood of Jesus, blood of Jesus. இயேசுவின் ரத்தம் சொல்லல. He didn't study 5 points to cast out the devil. பிசாசை துரத்துகிற 5 குறிப்புகளை அவர் படிக்கவில்லை. He just simply walked out. அவர் வெளியே படகை விட்டு வெளியே வந்தார். Demons screamed. அங்கே பிசாசுகள் கதறியது. It's the presence deliverance. அதுதான் பிரசன்னத்தில் விடுதலை. எல்லாரும் சொல்லுங்க, the presence. அந்த பிரசன்னம். Hallelujah. Hallelujah. 10 lepers come. 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். From a long distance. தூரத்தில் இருந்து வந்தாங்க. And he didn't call them. அவர்களை இயேசு கூப்பிடவில்லை. When they were there, அவர்கள் அங்கே இருந்தபோது, he said, go. போங்க. Go back.
திரும்பி போங்க. Show to the priest. அங்க போய் priest கிட்ட காமிங்க. When they were walking, அவர்கள் ஆசாரியர்களுக்கு காண்பிக்க போனபோது all were healed. எல்லாரும் சுகமானார்கள். Is it the gift of healing or the presence of healing? சுகமளிக்கும் வரமா, சுகமளித்த பிரசன்னமா? சொல்லுங்கம்மா. சொல்லுங்கய்யா. Is it the gift of healing or the presence of healing? பிரசன்னத்துல சுகமானாங்களா, வரத்தால் சுகமானார்களா? சொல்லுங்க. Did they say in the name of Jesus? இயேசுவின் நாமத்தில கத்துனாங்களா? You spirit of leprosy. ஏய் பிசாசே வெளியே ஓடு அசுத்தாவியேன்னு சொன்னாங்களா? லெப்ரசி ஆவியே. Did they do that? அப்படி கத்துனாங்களா? அவர் கத்துனாரா? They were there. அதை அப்படி செய்யவில்லை. Far distance. ரொம்ப தூரத்துல நின்னாங்க. But the presence of healing. ஆனால் சுகமளிக்கும் அந்த பிரசன்னம். எல்லாரும் சொல்லுங்க, the presence of God. சுகமளிக்கும் தேவனுடைய பிரசன்னம் was round about him. அவரை சுற்றிலும் அப்படியே சூழ்ந்திருந்தது. When people came nearer, அவருக்கு பக்கத்திலே ஜனங்கள் வந்தபோது they were healed. அவர்கள் சுகமானார்கள். The gift of healing or presence of healing? சுகமளிக்கும் வரமா, சுகமளிக்கும் பிரசன்னமா? Everybody say it now. எல்லாரும் சொல்லுங்க. Orabarashata. Peter. பேதுரு. He was going. அவர் போய்கிட்டு இருந்தார். The shadow was there. அங்கே அவருடைய நிழல் இருந்தது. In Acts of the Apostles chapter 4, 5, 14, 15. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 14, 15. All the sick people. அங்கே எல்லா வியாதியஸ்தரும் they were brought to Jerusalem. ஜெருசலேமுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். All were healed. எல்லோரும் சுகமானார்கள். just by the shadow. அந்த நிழல் பட்டு. இது gift of healing or shadow of healing? சுகமளிக்கும் வரமா, நிழல் பட்டு சுகமா? Everybody open your mouth and say. நிழல் பட்டு சுகம். Is it a gift of healing or shadow of healing? அது சுகமளிக்கும் வரமா, பேதுரு நிழல் பட்டு சுகமா? Why Peter's shadow was powerful? ஏன் பேதுருனுடைய நிழலிலே அவ்வளவு வல்லமை இருந்தது? Because ஏனென்றால் presence of God. தேவனுடைய பிரசன்னம். Prophecy. தீர்க்க தரிசனம். Is it a gift of prophecy? அது தீர்க்க தரிசன வரம். Yes sir. ஆமையா. Is it a presence of prophecy? அது பிரசன்னத்திலிருந்து வரமா? Yes sir. ஆமாங்க. என்னன்னா ஒரே கன்ஃபியூஸ் பண்றீங்க அண்ணா? என்னன்னே ஒரே குழப்பறீங்க அண்ணே? I am praying for 40 days for gift of healing அண்ணா. சுகமளிக்கும் வரத்துக்காக 40 நாள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் அண்ணா. Thank God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். You will get it. நீங்கள் அதை பெறுவீர்கள். Because God said. ஏனா கர்த்தர் சொன்னார். Desire spiritual gifts. ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள், வாஞ்சியுங்கள். When you desire a gift, நீங்கள் ஒரு வரத்தை வாஞ்சிக்கும்போது constantly விடாப்பிடியா you will be given. நிச்சயமாக கொடுக்கப்படும். Whatever you desire, நீங்கள் எதெல்லாம் வாஞ்சிக்கிறீர்களோ, when you pray, நீங்கள் ஜெபிக்கும்போது it shall be given to you. அது உங்களுக்கு கொடுக்கப்படும். I like it. அது எனக்கு பிடிக்கிறது. But I want to take you to another level. ஆனால் அதிலும் மேலான ஒரு அளவுக்கு கொண்டு போக I விரும்புகிறேன். desire the gifts of the Spirit. நான் ஆவியின் வரங்களை வாஞ்சிக்கிறேன். More than that, அதற்கும் மேலாக I desire the presence of the giver. அந்த வரத்தை கொடுத்தவரின் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறேன். That I want to encourage you today. இன்றைக்கு அதிலே தான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். Everybody, whoever wants to join this group, இந்த குழுவிலே நானும் சேர்ந்து கொள்கிறேன் சொல்றவங்க, when you are so full of His presence, அவருடைய பிரசன்னத்திலே முழுவதும் நிறைந்திருக்கும் போது gifts flow. வரங்கள் பாய்கிறது. Hallelujah. Did you understand what I am talking about? நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு விளங்குதா? The Bible says prophecy should be coveted more than other gifts. தீர்க்க தரிசனம் என்பது மற்ற வரங்களை விட அதிகமாய் வாஞ்சிக்க வேண்டிய வரம். 1 Corinthians 14, 1 கொரிந்தியர் 14 verse 1, verse 3, verse 39. 1, 2, 3, 39. The whole chapter முழு அதிகாரமும் says seek to prophesy. அது சொல்லுகிறது நீங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல நாடுங்கள். Desire to be prophesied. தீர்க்கதரிசனம் சொல்ல வாஞ்சியுங்கள் என்று சொல்லுகிறது. It's a very special gift. அது விசேஷித்தமான வரம். It's a special manifestation. அது விசேஷமாக வெளிப்படுகிற வரம். But I want to encourage you. ஆனால் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். There is a presence of prophecy.
இங்கே பிரசன்னத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்வது இருக்கிறது. When that presence overflows, அந்த தேவ பிரசன்னமானது மேற்கொண்டு போய் பாயும்போது, even when a donkey comes in, the donkey will prophesy. அந்த பிரசன்ன இடத்திற்குள்ளாக ஒரு கழுதை வந்தாலும் கழுதை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லும். Even a backslider will come inside and he will prophesy. அந்த தேவ பிரசன்னத்தின் இடத்திற்கு பின்வாங்கி போன ஒரு மனிதன் வந்திருந்தாலும் அவனும் தீர்க்கதரிசனம் சொல்லுவான். That's what happened in 1 Samuel. 1 சாமுவேலிலே அதுதான் நடந்தது. Chapter 10. 10ஆம் அதிகாரம், chapter 19, 19ஆம் அதிகாரம். you can see in all those scriptures. அத்தனை அந்த வசனங்களிலே வாசிக்கலாம். In 1 Samuel 10 chapter, 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்திலே from verse 5 you can read it up to 9. 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய வாசிக்கலாம். The sons of prophets came. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் வந்தார்கள். When the sons of prophets came, தீர்க்கதரிசன புத்திரர்கள் வந்தபோது they were playing music. அவர்கள் மியூசிக் வாசித்தார்கள், இசை வாசித்தார்கள். They came from the mountain. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தார்கள், சுரமண்டல வாசித்துக் கொண்டே. And Samuel told Saul, சாமுவேல் சவுலிடத்திலே சொன்னார், Saul was not a prophet. அப்பொழுது சவுல் ஒரு தீர்க்கதரிசி இல்லை. He didn't even come to Samuel for anointing. அபிஷேகத்திற்காக கூட சாமுவேலிடத்திலே சவுல் வரவில்லை. He came to seek a donkey. காணாமல் போன கழுதையை தேடி வந்திருந்தா இந்த கழுதை. சவுல் came to Samuel, சாமுவேலிடத்திலே வந்தார், to inquire about his donkey. காணாமல் போன அவருடைய கழுதையை குறித்து கேட்டு போக வந்தார். But Samuel said, ஆனால் சாமுவேல் சொன்னான், you are seeking donkey. நீ கழுதையை தேடி வந்திருக்கிறாய். The whole country is seeking you. ஆனால் முழு தேசமும் உன்னை அல்லவா தேடிக் கொண்டிருக்கிறது. You came just to receive the word. நீ ஒரு வெறும் வார்த்தை கேட்கிறதுக்கு வந்தாய். But India is looking at you. ஆனால் இந்தியாவோ உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. All your relatives are looking at you. உன்னுடைய எல்லா உறவினர்களும் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறார்கள். Nations are looking at you. தேசங்கள் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. Sick people are waiting for you. உங்களுக்காக வியாதியஸ்தர்கள் சுகமாக்க வேண்டுமே என்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Demon possessed people are waiting at you. பேய் பிடித்தவர்கள் விடுதலை பெறுவதற்காக நீ வரமாட்டாயா என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Samuel said, ஆனால் சாமுவேல் சொன்னார், the whole country is looking at you. ஓ முழு தேசமும் உன்னை தான் தேடிக் கொண்டிருக்கிறது. But you are looking at your donkey. ஆனால் நீயோ காணாமல் போன உன் கழுதை குறித்தே கவலைப்பட்டு வந்திருக்கிறாய். He poured the oil over him. அவன் மேலே அந்த ஆயிலை ஊற்றினார். Then he said, பிறகு சொன்னார், go back. நீ பின்னாடி போ. When you go back, நீ திரும்பி போகும்போது you will see a group of people. நீ ஒரு குழு இறங்கி வரும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, group of people. ஒரு குழு மக்கள். எல்லாரும் சொல்லுங்க, group of people. சொல்லுங்க, ஒரு குழு மக்கள். They are called as sons of prophets. அவர்கள் தான் தீர்க்கதரிசன புத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள். Can I tell you good news? ஒரு நல்ல செய்தி சொல்லட்டுமா? All of you are sons of prophets or daughters of prophets. நீங்கள் எல்லோருமே தீர்க்கதரிசன புத்திரர்கள் இல்ல தீர்க்கதரிசன புத்திரிகள். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, I am a son of a prophet. நான் ஒரு தீர்க்கதரிசியின் daughter of a prophet. ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரி. Hallelujah. Hallelujah. Then Samuel said, பிறகு சாமுவேல் சொன்னார், when you go, நீ திரும்பி you will போகும்போது see a group of people நீ ஒரு குழு மக்கள் வருவதை பார்ப்பாய். with music in the hand. அவர்கள் தங்கள் கைகளிலே இசை வாசித்துக் கொண்டு வருவார்கள், சுரமண்டலத்தோடு worshiping. ஆராதித்துக் கொண்டு வருவார்கள். When you go nearer them, அவர்களுக்கு பக்கத்துல நீ போகும்போது, எல்லாரும் கையை வச்சு சொல்லுங்க, when you go nearer. அவர்களுக்கு பக்கத்தில் போகும்போது, when you go nearer, அவர்களுக்கு பக்கத்தில் போகும்போது the spirit of prophecy will come. தீர்க்கதரிசன ஆவி உன்மேல் வரும். You will become a different person. நீ வேறு மனிதனாவாய். And you will begin to prophesy. நீ தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பிப்பாய். He was not ready. நீ ஆயத்தமா இல்ல. He was not ready. அவன் ஆயத்தமா இல்ல. He didn't fast. அதுக்காக அவன் உபவாசிக்கவில்லை. He didn't pray. அவன் ஜெபிக்க கூட இல்ல. He was only ready to find a donkey. அவன் கழுதை கண்டுபிடிக்கிறதுல தான் ஆயத்தமா வந்தான். But you tell me now. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள். When Saul went, சவுல் அங்க போனபோது the spirit came. ஆவி வந்தது. He became a different person. அவன் வேறு மனிதனானான். He began to prophesy. அவன் தீர்க்கதரிசனம் சொல்ல ஆரம்பித்தான். And people said, ஜனங்கள் சொன்னார்கள், ஐயையோ, Saul also is a prophet. சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனாய் விட்டானே. Now I want to ask you, இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். what came upon Saul? சவுல் மேலே வந்தது எது? Is it the gift of prophecy? தீர்க்கதரிசனம் சொல்ற வரமா? Or the presence of prophecy? அல்லது தீர்க்கதரிசனம் சொல்லுகிற பிரசன்னமா? சொல்லுங்க, what came? எது வந்தது? Okay. வரமா பிரசன்னமா? Let me ask you another question. இன்னொரு கேள்வி கேட்கிறேன். When the sons of prophets came, அந்த தீர்க்கதரிசன புத்திரர்கள் வந்தபோது what came? என்ன வந்தது? The gift came? வரம் வந்ததா? Or the presence came? அல்லது பிரசன்னம் வந்ததா? Loudly tell the answer. When you are full of his presence, நீங்கள் முழுவதும் பிரசன்னத்தில் இருக்கும்போது prophecy comes. தீர்க்கதரிசனம் வருகிறது.
Even as a teenager, நான் சிறு பையனா I இருந்தபோது never studied about gifts. வரங்களை குறித்து நான் படித்ததில்லை. Even in those days, அந்த நாட்களிலே if I joke, ஏதாவது சிரிப்புக்கு சொன்னால் that would be a prophecy. அது ஒரு தீர்க்கதரிசனமாய் அமைந்துவிடும். Sometimes when you are conscious of the presence, அந்த பிரசன்னத்திலேயே நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரம் even if you talk naturally, நீங்க சாதாரணமா பேசுறது கூட that will be a prophecy for somebody. யாருக்கோ அது தீர்க்கதரிசனமாக அமைந்துவிடும். ஒரு ஹalleluya ஒரு சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்களேன். So we have gifts. நமக்கு வரங்கள் இருக்கிறது. But more than that, அதற்கு மேலாக we must love the presence. அவருடைய பிரசன்னத்தை நாம் நேசிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். When you are full of his presence, நீங்கள் முழுவதும் அவர் பிரசன்னத்திலே இருக்கும்போது that becomes a different story. அதுதாங்க வேற கதையா மாறிரும். I will explain you. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். Is it the presence you have to cry for? அந்த பிரசன்னத்துக்கு நீங்கள் கதற வேண்டுமா? No. இல்லை. The presence is inside. அது பிரசன்னம் உங்களுக்குள்ள இருக்கிறது. But the only thing is you must know how to rejoice in the presence. ஆனால் அந்த தேவ பிரசன்னத்திலே எப்படி மகிழ்வது என்பது கற்றுக்கொள்ள வேண்டும். Treasuring the presence. அந்த புதையல் அந்த பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறது. Man was created. மனிதன் படைக்கப்பட்டான். Not for abilities. அவனுடைய திறமைக்காக அல்ல. Just to be affectionate with the Father. பிதாவோடு கூட அப்படியே அன்பாய் உறவாய் இருப்பதற்கு. Everybody take it. Genesis. ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And Genesis. ஆதியாகமம். Maybe we will start from verse 1. முதலாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். The more you understand the Bible, எவ்வளவுக்கு அதிகம் நீங்கள் வேதத்தை புரிந்து கொள்கிறீர்களோ, the more you will enjoy the presence. நீங்கள் அவ்வளவுக்கு அதிகம் பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். The more you know the truth, நீங்கள் சத்தியத்தை எவ்வளவுக்கு அதிகம் அறிகிறீர்களோ, the truth will set you free that you can enter into the presence. தேவ பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு அந்த சத்தியம் உங்களுக்கு வழிவகுக்கும்.